ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி. அதுவும் ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம ஒரு குருமா பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஸ்வீட் கார்னை வேக வச்சு சாப்பிட்ருப்போம், இல்லை மசாலா மாதிரி பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஸோ வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். வெங்காயம், தக்காளி இதை மட்டும்தான் நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ இதை லேசாக வதக்கிட்டோம். இது வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ 2 தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் உப்பு, தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணாம். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக கோர்ஸ் பேஸ்ட்டாகவே இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது கிரைண்ட் பண்ணுற சமயத்தில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெயும் விட்டுருக்கேன். ஸோ இந்த வெண்ணெய் டேஸ்ட்டு ஸ்வீட் கார்னோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகுது. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் கலந்துடுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கிளறிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறமா மல்லிப்பொடி. ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். ஸோ இந்த 3 மசாலாவை தவிர நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ சில பேருக்கு திக்காக வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் தின்னாக இருந்தால் கிரேவி போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இது சப்பாத்தி ரொட்டியோட சூப்பராக இருக்கும். இதில் நான் உரித்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னையும் நான் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா ஸ்வீட் கார்னும் அந்த கிரேவியும் நல்லா மர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஏன்னா ஸ்வீட் கார்ன் வேகமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கவலைப்படவே தேவையில்லை. வீட்டில் நம்ம பால் காய்ச்சும் போது பாலாடை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாலாடையும் கொஞ்சமாக பாலும் நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஓரளவுக்கு இது கட்டி ஆகும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கவும். அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் கூட, மல்லித்தலை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எம்மியான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம ஸ்வீட் கார்ன் எப்பயுமே வேக வச்சே சாப்பிட்ருப்போம். இது ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடி ஆகிருக்கு கிரேவி. ஸோ இதில் மேலே நீங்கள் கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.